முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்டோ பென் பயன்படுத்தி கையெழுத்திட்ட அனைத்து நிர்வாக உத்தரவுகளையும் ரத்து செய்வதாக தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையாக மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வரும் அனைத்து குடியேற்றங்களையும் நிரந்தரமாக நிறுத்தி வைப்பதாகவும் அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். அதிபர் பைடன் தனது ஆட்சி காலத்தில் பல ஆவணங்களில் தனது கையெழுத்தை இயந்திரம் மூலம் நகலெடுத்து பதிவு செய்யும் ஆட்டோ பென் முறையை பயன்படுத்தியிருந்தார். இந்த முறையை முழுமையாக நிராகரித்துள்ள அதிபர் டிரம்ப் இது அதிபரின் அதிகாரத்தை முறையற்ற வழியில் பயன்படுத்தியது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்டோ பென்னை இயக்கியவர்கள் சட்டவிரோதமாக அவ்வாறு செய்ததால் ஜோ பைடன் நேரடியாக கையொப்பமிடாத அனைத்து நிர்வாக உத்தரவுகளையும் நான் ரத்து செய்கிறேன். பைடனின் பெரும்பாலான உத்தரவுகள் இந்த ஆட்டோ பென் முறையிலேயே கையெழுத்திடப்பட்டுள்ளன என்று டிரம்ப் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் ஓவல் அலுவலகத்தில் பைடனை சுற்றி வந்தவர்கள் அவரிடமிருந்து அதிபர் பதவியை பறித்தனர் என்றும் டிரம்ப் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இனி வரும் காலங்களில் முறையாக ஒப்புதல் வழங்கப்படாவிட்டால் ஆட்டோ பென் சாதனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்றும் டிரம்ப் நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு எதிராக தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை எடுத்து வரும் டிரம்ப் இப்போது மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வரும் அனைத்து குடியேற்றங்களையும் நிரந்தரமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நாட்டின் குடியேற்ற கொள்கைகளை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கும் இந்த நடவடிக்கை அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வரும் அனைத்து குடியேற்ற விண்ணப்பங்களையும் நிரந்தரமாக நிறுத்தி வைக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இனிமேல் நமது குடிமக்களுக்கு மட்டுமே பெடரல் அரசின் சலுகைகள் கிடைக்கும். இங்கு வசிக்கும் வெளிநாட்டினருக்கு அளிக்கப்படும் அனைத்து பெடரல் சலுகைகளையும் மானியங்களையும் நிறுத்துவேன் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு அமைதியை சீர்குலைப்பவர்கள் மற்றும் நாட்டிற்கு சுமையாக இருப்பவர்களின் குடியுரிமை ரத்து செய்யப்படும் அல்லது அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பைடன் ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட குடியேற்ற அங்கீகாரங்களை ரத்து செய்யும் இந்த திட்டத்தை ஸ்லீப்பி ஜோ பைடனின் ஆட்டோ பென் திட்டம் என்று நக்கலடிக்கும் விதமாக பெயரிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் மூன்றாம் உலக நாடுகள் என்று டிரம்ப் எந்த நாடுகளை குறிப்பிடுகிறார் என்பதற்கான தெளிவான வரையறை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிரம்ப் இந்த அதிரடி முடிவுகளை உடனடியாக எடுத்ததற்கு காரணமாக வெள்ளை மாளிகைக்கு அருகே தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நடந்த பயங்கர தாக்குதல் அமைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ரஹமத்துல்லா லக்வாத் என்ற 29 வயது இளைஞர் துப்பாக்கி சூடு நடத்தினார். இவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் என்றும் பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் குடியேறியவர் என்றும் தெரியவந்தது. இந்த தாக்குதலில் காயமடைந்த இரு வீரர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு குறித்த கவலையை எழுப்பியுள்ள நிலையில் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் குடியேற்ற முறையை நிறுத்த இந்த நடவடிக்கை தேவை என்று டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.